ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் தேவன் எனக்கு ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை குறித்து பேசும்படி பாரப்படுத்தினார். அந்த சத்தியத்துடைய தலைப்பு என்னவென்றால், ஊழிய அழைப்பும் அபிஷேகமும். ஊழிய அழைப்பும் அபிஷேகமும் என்ற தலைப்பிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். இங்கே வாசிக்கிறபடி ஊழிய அழைப்பு எப்பொழுது வருகிறது என்று இந்த பகுதியில் ஒரு தெளிவான ஒரு சத்தியம் சொல்லப்படுகிறது. ஊழிய அழைப்பு எப்போ வரும், எந்த சூழ்நிலையில் வருகிறது என்பதை குறித்து தியானிப்போம். இங்கே மோசையிட்ட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் கழிச்சு அவங்க புறப்படுவாங்கன்னு சொன்னாரு. 400 வருஷம் இன்னொரு இடத்துல சொல்லுகிறாரு. ஏதோ ஒரு அந்த டைம் சீசன், ஒரு 400 வருஷம் கழிச்சு அவர்கள் விடுதலை ஆக்க வேண்டும் என்ற ஒரு தேவன் ஆபிரகாம்கிட்ட சொன்னார். இஸ்ரேல் ஜனங்களை அவங்க அடிமையா இருப்பாங்க, அவளை நான் விடுவிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசின வார்த்தையை நிறைவேறுகிற காலம் வந்தது. முதல்ல அந்த டைம் ஜனங்களுக்கு தேவன் ஊழியத்தை கொடுக்கும் பொழுது, ஊழிய அழைப்பை நிறைவேற்றும் பொழுது மக்களையும் ஆயத்தப்படுத்துகிறார், மோசையும் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லது ஊழிய அழைப்பை பெற்றவர் ஊழியத்துக்குன்னு பிரித்தெடுக்கப்பட்டவர்களையும் ஆயத்தப்படுத்துகிறார். தேவன் இருவரையும் ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள பார்க்கும் பொழுது மனம் திரும்புங்கள், எங்கும் உள்ள மனுஷர்கள் கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஓப்பன் பண்ணியாச்சு இன்னைக்கு பரலோகம். அந்த நாட்கள்ல லிமிட்டடா இருந்தது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் ஒரு விடுதலை, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, முன் குறிக்கப்பட்ட சந்ததி அப்படின்ற ஒரு அழைப்புல அவர்களை பிரித்தெடுத்து அந்த குறிப்பிட்ட மக்களை விடுதலை ஆக்கும்படியாக தேவன் அந்த நாட்கள்ல இருந்தார். ஆனால் கிறிஸ்துவுக்கள் வரும்பொழுது இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும், எங்கும் ஓப்பன் டிக்ளேர் பண்ணியாச்சு. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவர் சித்தமுள்ளவராக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். உண்மைதான். ஆனா இந்த சீசன் ஒரு காரியம் இருக்கு பாருங்க. தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆக்குற ஒரு நேரத்தை வச்சிருந்தாரு. சரி, அங்க ஒரு விடுதலை, அவங்களுடைய கூக்குரமும் கூப்பிட பண்ணப்படுகிறது. அவங்களுடைய கூக்குரல் சந்நிதி என்ன பண்ணுது, எட்டினது. இதுவரைக்கும் எப்படி எட்டிச்சோ என்ன தெரியாது. ஆனா இந்த நாள்ல அவர்கள் கூப்பிடுதல் சத்தம் எட்டினது. ஜனங்களுடைய தேவை அதிகமாகிறது. விடுதலைக்கான தேவைகள் அதிகமாகும் பொழுது தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். அது ஒரு குறிப்பிட்ட ஊரா இருக்கலாம், அந்த ஊரை ரட்சிக்கிறதுக்கு தேவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சிருக்கலாம், அல்லது ஒரு பட்டணமா இருக்கலாம், அல்லது ஒரு கிராமமா இருக்கலாம், தேங்க்யூ லார்ட், ஏதோ ஒரு லொகேஷனா இருக்கலாம். எங்க குறிப்பிட்ட ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அவங்க எப்படிப்பட்ட ஜனங்களா இருப்பாங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களா இருப்பாங்க, அழைக்கப்பட்ட ஜனங்களா இருப்பாங்க. ஆனா நம்முடைய மாம்ச தோற்றத்துல அவங்க எங்க இருப்பாங்க, ஹிந்து பேக்ரவுண்ட்ல அல்லது முஸ்லீம்ஸ்லயோ கிறிஸ்தவ பேக்ரவுண்ட்ஸ்லயோ சீக்கியரையோ ஏதோ விதமான பலவிதமான ரிலீஜியன்ஸ் பேக்ரவுண்ட்ல அவங்க அந்த டைட்டில் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஸ்பிரிட், அவங்களுடைய ஹார்ட் அல்லது அந்த ஆத்துமா தேவனால் கிறிஸ்துவுக்குள் முன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கும். அதான் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். எவர்களை அழைத்திருக்கிறாரோ சொல்லும்போது அவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் யார் யார் பேரை எழுதிக்காரோ அவங்க எல்லாம் அங்கங்க இருப்பாங்க. முன் குறிக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை அவங்களுடைய நெருக்கங்கள், அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்கள் கூக்குரலாக மாறும் பொழுது அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை விடுதலையாக்க ரட்சிப்பு திட்டத்தை நிறைவேற்ற தேவன் இறங்குகிறார். அங்கே ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளா இருக்கலாம், ஒரு குடும்பத்துல இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஆத்மாவில இருந்து லட்சக்கணக்கான ஆத்மா வரைக்கும் தேவன் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அப்போ அங்க தேவைகள் வருது. இப்ப அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். விடுதலையின் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி தேவைப்படுது. இங்க மோசேட்ட என்ன சொல்றாரு, ஊழிய
கிருபைகளை குறித்து பேசி அவனை பயிற்சி வைக்கிறார். வா என்று சொல்லுகிறார். அவனோட இடைபடுகிறார். மற்றும் ஆனால் அவன் போக தாமதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இங்கே ஆரோனை வரவழைக்கிறார் தேவன். பாருங்க, இவை தற்செயலாக வருகிறான். ஆரோன் அவனுடைய சகோதரன், கூட பிறந்தவன். அவன் லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் அறிவேன். அவனை குறித்து அறிந்திருந்தாராம். அவன் லேவியர் எனக்கென்று பிரித்து எடுத்திருப்பேன்னு சொன்னார் தேவன். லேவியர்களை எனக்கென்று எடுத்துக்கொண்டேன். லேவியரால் பிறந்தவன். அழைப்பு என்பது அது தாயின் கருவிலிருந்தே தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார். ஊழியக்காரர்களாய் அழைக்கிறது அது ஏதோ இன்னைக்கு நாளைக்கு யாரோ கூப்பிட்டனால, யாரோ பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, யாரோ தீர்க்க தரிசனம் சொன்னனால, அல்லது யாரோ நம்மளை முன்குறித்ததுனால, அல்லது யாரோ இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல என்னவோ நடந்ததுனால நாம் ஊழியத்துக்கு வரவில்லை. ஊழிய அழைப்பு என்பது தாயின் கருவிலே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். எரேமியா குறித்து வாசிக்கிறார். அவனை என்ன பண்ணாரா, தாயின் கருவிலே உன்னை உருவாக்கின, தெரிந்து கொண்டேன், உருவாக்கின என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஊழிய அழைப்பு என்பது அது உள்ள இன்வர்டட் பார்ட்ல அது உள்ள தெரிகிற காரியமா இருக்கிறது. ஆனா அந்த ஊழிய அழைப்பு எப்ப நிறைவேற்றப்படுகிறது அதை தான் பார்க்கிறோம். இங்கே ஆரோன் தற்செயலா சந்திக்க வரும் பொழுது அவனை குறித்து ஆரோனை போல கனமான ஊழியம், அழைக்கப்பட்ட கனமான ஊழியம், ஆரோனை போல கனமான ஊழியம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊழியத்துக்கு தானா யார் ஏற்படுத்தப்படுகிறது இல்லைன்னு சொல்றேன். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய யாருமே தானா இந்த ஊழியத்துக்கு வர முடியாது. ஆரோனை போல கனமான ஊழியம் வேற, ஒரு ப்ரெஷியஸான இம்பார்ட்டன்டான ஊழியத்தை ஆரோன் மேல் வச்சிருந்தார், ஆசாரிய ஊழியம் வச்சிருந்தார். ஆனால் அந்த ஊழியம் எப்ப நிறைவேறுகிறது, சர்ச்சையில அவங்க அண்ணனை பார்க்க வரான், கூட பிறந்தவனை பார்க்க வர்றான். அவனை சந்திக்கும் பொழுது அந்த கிருபைகள் வெளிப்படுகிறது. அப்பொழுது அவனோட பேசும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆரோனையும் தெரிந்து கொள்கிற ஊழியத்துக்கு. ஆனா எக்னே அழைச்சிருந்தார், எக்னே அவன் மேல கிருபை இருந்தது. ஆனா அந்த ஊழிய அழைப்பு ஆரோனுக்கு எப்ப வெளிப்பட்டது, பேசிக்கிட்டு சாதாரணமா அவன் வேற டைரக்ஷன் வந்தான். கூட பிறந்தவனை பார்க்கணுமேன்னு சொல்லி வரான். அவன் கூட பிறந்த தம்பியை பார்க்கணுமே அப்படின்னு வரான். வரும்பொழுது அந்த கிருபைகள் வெளிப்படும். அப்போ அவனை சந்திக்கிறான். அப்போ அந்த கிருபை வெளிப்படும் பொழுது ஆரோனையும் நான் தெரிந்து கொள்றேன். அப்போ அந்த கிருபைகள் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் உள்ள இருக்குது. ஆனா தற்செயலாக நடக்கிறது. ஒரு டைரக்ஷன்ல இருக்கும் பொழுது, ஏதோ டைரக்ஷன் இருக்கும்போது இன்னொரு டைரக்ஷன் என்ன பண்ணுது, ஓப்பன் ஆகுது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு, அதே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான், பேதுரு கூட்டாளிலாம் இல்லையா, அவங்க எல்லாரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது, மீனை பொழுது பிரயாசப்படுறோம், என்ன இல்லை மீன் அகப்படலைன்னு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வலையை என்ன பண்ணாங்க, அலசி கொண்டிருக்கிறார்கள், வேலை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்க வர்றாரு. அவர் ஒரு பிரசங்க ஊழியத்தை செய்கிறார், சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார். அதுக்கு ஒரு பேதுரு இடம் கொடுக்கிறார், போட்டை கொடுக்கிறார். எல்லாம் முடிந்த பிறகு அவருக்கு என்ன அழைப்பு அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது, ஆழத்துல போய் வலையை போடுங்கன்றாரு. மீன் திரளாய் கிடைக்கிறது. அதெல்லாமே பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்றாங்க, பயப்படாது, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, லூக்கா 5:10, இது முதல் நீ மனுஷர் பிடிக்கிறவனா இருப்பாய். அப்போ ஒரு டைரக்ஷன்ல இருந்த ஊழிய, ஏதோ ஒரு டைரக்ஷன்ல இருக்கிறாங்க. அந்த டைரக்ஷன்ல இருக்கிறவங்கள கர்த்தர் என்ன பண்றாரு, இன்னொரு டைரக்ஷனை தம்முடைய ராஜ்யத்துக்கு பிரித்து எடுக்கிறார். நீங்க அழைப்பு வர வரைக்கும் ஒரு டைரக்ஷன் இருப்பீங்க. ஆரோன் எவ்வளவு வருஷம் காத்திருந்தாங்க. ஆரோன் கிட்டத்தட்ட 83 வயசு இருக்கு, 82 83 வயசு. மோசேக்கு 80 வயசுல என்ன பண்ணாரு, தரிசனம். 40 வயசுல
வெளியேறிட்டான். 80வது வயது தரிசனம் வர கிட்டத்தட்ட. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எத்தனையோ வருஷ காலங்கள் ஆயத்தமாங்க. அதுக்காக இப்போ 80 82ல ஊழியம் வரும்னு சொல்ல வரல. ஒரு காலம், ஒரு டைம், அவங்க வந்து ஒரு ஒரு டைம், ஒரு ஒரு நேரத்துல ஒரு 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 டைரக்ஷன் இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு டைரக்ஷன் என்ன பண்ணுது? ஊழிய அழைப்பு. நிறைய பேர் என்ன பண்றாங்க? ஊழிய அழைப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேலையை விட்டு ஒரு டைரக்ஷன் விட்டு இவங்களா வந்துடும். நம்மளா வரக்கூடாது. நம்ம ஒரு டைரக்ஷன் இருக்கணும். அப்போதான் அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த காலிங் நமக்கு வேலை செய்யும். தற்செயலா நடக்கிறக்கா ஊழிய வெளியில வெளியில பார்க்கும்போது, ஆனா உங்களுக்குள்ள விசேஷ அழைப்பு ஆண்டவர் கிருபையை கொடுத்துருப்பார், ப்ராஃபஸி சொல்லியிருப்பார், நிறைய இருந்துக்கலாம். பட் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுது, அது எப்போ செயல்படப்படுகிறது? ஒரு டைரக்ஷன்ல இருக்கும் பொழுது இன்னொரு டைரக்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது கம்ப்ளீட். ஆனா நீங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஏதோ பிஸியா இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருப்பீங்க. அப்போதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இன்னொரு டைரக்ஷன் பிரிக்கிறார். ஆகவே ஊழிய அழைப்பு இருக்குதா இல்லையான்ற கேள்வியை பார்க்கறது ஒண்ணு இருக்கட்டும். நீங்க ஊழிய அழைப்பு இருந்தா அதுக்கு ஏத்தாப்புல அழைப்பு கத்த நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு. அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? ஒரு டைரக்ஷன்ல இருங்க. உலகத்துல ஒரு 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 வேர்ல்டுல வேலை பார்க்கணும்னு அழைச்சிருந்தார். மார்க்கெட் பிளேசஸ்ல வேலை பார்க்கணும், சம்பாத்தியத்தை பெருக பண்ணணும், ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு அழைச்சிருப்பார். அந்த நாட்கள்ல அது வரைக்கும் நீங்க ஊழியத்துல அது வரைக்கும் அந்த டைரக்ஷன்ல கவனமா இருக்கணும். அது அப்போ வந்து கர்த்தருடைய அழைப்பு எப்போ வரும்? அந்த டைரக்ஷன் இருக்கும்போது அழைப்புகள் நம்ம தானாய் தேடி வரும். நம்ம இன்வர்டரா நமக்கு ஒரு யோசனை வரும். நம்ம ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். அந்த உடன்பாடு நல்லாவே தெரியும். கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறது, அழைப்புகளும் தரிசனங்கள். மோசைக்கு ஒரு தரிசனம், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அது வரைக்கும் ஃபீல்டுக்குள்ளே இறங்கி பேசினார். அது வரைக்கும் பேதுரு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். ஃபீல்டு அந்த போட்ல இருந்தே பேசுறார், அந்த ஃபீல்டுல பேசுறார். நீங்க என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்ன இதுல இருந்தாலும் அழைப்புகள் உங்க ஃபீல்டுலயே ஆண்டு பேசும், உங்க லெவல்ல இறங்கி பேசும். அதனால அது காம்ப்ளிகேட்டடு. என்ன நம்ம ஊழிய அழைப்பு இருக்கா இல்லையான்னு உபவாசம் பண்ணி நான் இது பண்ண போறேன் அல்லது அப்படிலாம் நம்மளா டைரக்ஷன் திருப்ப வேணாம். டைரக்ஷன் அங்கேருந்து வரட்டும். ஏன்னா இந்த பேதுருவை நீங்க பார்த்தபோது பைபிள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பதான் கூப்பிடுற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுவார் யோவான்ல, நீ எனக்கு தந்தவர்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே இவர்களை எபேசியர் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்ம தெரிந்து கொண்ட வாசிக்கிறோம். இவர் முன் குறிக்கப்பட்டவர்கள், இவர்களை நீர் எனக்கு தந்தி, நீ இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறார்கள் சொல்லி யோவான்ல சொல்வார். ஆகவே தேவன் நம்மளை இன்னைக்கு பார்த்து ஏதோ ஊழியத்தை கூப்பிடுறதுல அவர் முன் குறித்திருக்கிறோம். ஊழியக்காரர்களாக ஊழிய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் முன்பதாகவே அது தாயின் கருவிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு விதத்தை ஆழமா போனா உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்படுகிறார். ஸோ அப்போ சரி, ஊழிய அழைப்பு என்றது எப்போ வருகிறது? ஒரு டைரக்ஷன் இருக்கும்போது இன்னொரு டைரக்ஷன், அதாவது ஒரு ஒரு நோக்கத்துல ஒரு காரியத்தின் நோக்கமா இருக்கும் பொழுது தேவ நோக்கம், தேவ சித்தம் அந்த இடத்துல என்ன பண்ணுது? தேவ ராஜ்யத்தின் நோக்கமாக அது மாறுகிறது. மனுஷர்களை பிடிக்கிறல் ஆக்குவேன். அப்போ மனுஷர்களை பிடிக்கிறல் ஆக்குவேன். மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு சொல்ற மனுஷர்களை பிடிக்கிறல் ஆக்குவேன், நானே ஆக்குவேன். ஸோ ஊழி என்பது என்ன வருது? ஆத்துமாக்கள் மேல வந்துருது. ஆத்துமாக்கள் அறுவடை. ஊழியம்னா யார் மேல? ஆத்துமாக்கள். கண்கள், நம்முடைய கண்கள் ஆத்துமாக்கள் ஜனங்கள் மேல இருக்கு. அந்த ஜனங்கள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அது மேல நோக்கமா இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார், பயிர் முற்றி இருக்கிறது, வளர்ந்திருக்கிறது இல்லையா, நீங்க விதைக்காதே அறுக்கவங்களே நான் அனுப்புனேன், உங்க கண்ணை ஏறெடுத்து பாருங்கன்ற. அப்போ அறுவடைக்கு எஜமான் என்ன பண்ணுவோம்? ஆட்களை அனுப்ப முடியாது, வேலையாட்களை அனுப்ப முடியாது, ஜெபம் பண்ணுங்கன்றார். அப்ப வேலையாட்கள் என்ன பண்ணணும்? நம்மள கர்த்தர் என்ன பண்ணுவோம்? வேலையாட்களை அழைத்திருக்கிறார். அப்போ நீ வேலையாட்களா அழைக்கப்பட்டவர்களை தேவன் எப்படி பிரிக்கிறாரு? ஒரு நோக்கத்துக்கும் போது அழகா இன்னொரு நோக்கத்தை
பிரித்திருக்கிறார். சரி, ஊழியம், ஊழியமும் ஊழிய அழைப்பும் ஊழிய அபிஷேகம், அழைப்பும் அபிஷேகம். அபிஷேகம்னா என்ன என்பது குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க விரும்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44:28 ஒரு வசனம் கோரேசை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அசிபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அடுத்த 45:1 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. அப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா, கோரேஸ் என்ற ராஜா, புறஜாதி ராஜாவை கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அவரை அபிஷேகம் பண்ண, அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். எதற்கு அப்படின்னா, அவருடைய ஆலயத்தை கட்டுவது. ஆலயத்தை கட்டுவதற்கு, அதாவது ஆலயம் என்று சொல்லும்போது ஆத்துமாக்களை கட்டி தேவ ஜனத்தை, தேவனுடைய ஆலயத்தை, அந்த நாட்கள்ல பிசிக்கலாவே ஆலயம் என்ன பண்ண, எரிக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய ஆலயம் எரிக்கப்பட்டிருந்தது. பாபிலோன் ராஜாவினால, நேபுகாத்நேச்சார்னால ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. அந்த ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பப்படுவதற்கு தேவன் என்ன பண்ணாராம், அபிஷேகம் பண்றார். ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கான ஒரு அபிஷேகம். தாவீதை குறித்து 1 சாமுவேல் 16 உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமாகிய அவன் குமாரில் ஒருவனாய் ராஜாவை தெரிந்து கொண்டு ராஜாவா அபிஷேகம் பண்ண. தாவீதை எப்படி ராஜாவா அபிஷேகம் பண்ணார். இந்த அபிஷேகம் என்பது என்ன அப்படின்றா, ஒரு காரியத்தை செய்வதற்கான திறன், ஒரு எபிலிட்டி. ஒரு காரியத்தை செய்வதற்கு என்னது, ஒரு எபிலிட்டி, ஒரு சக்தி, அதுக்கான அதுக்கான வாசல், அதுக்கான பாரம், அதுக்கான ரிசோர்சஸ், அதற்கான கிரியைகள் எல்லாமே ரிலீஸ் ஆகிறது அபிஷேகம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு காரியத்துக்காக. கோரேசை அபிஷேகம் பண்ணினார் தேவன். எதுக்கு? ஆலயத்தை கட்டு, என்னுடைய ஆலயத்தை கட்டு. ஏன்? இந்த ராஜானாலதான் இன்னொரு ராஜாவை ஜெயிக்க முடியும். ஆலயத்துல பொக்கிஷங்கள்லாம் பாபிலோன்ல போய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்து பனிமூட்டுகள், ஆலயத்தில் உள்ள கரண்டிகள் எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், ஆலயத்தை தீக்கிரையாக்கி போட்டு எல்லா கர்த்தருடைய பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டான். வெண்கல கதவுகள்லாம் ஓப்பன் பண்ணி இரும்பு தாழ்பால்கள் முறித்து அதான் அந்த இடத்துல வச்சுட்டான். உள்ள இருக்கு. அங்க போய் டீல் பண்றதுக்கு தேவன் யாரை எழுப்புறார் என்றால், அதை போல ஒரு ராஜாவை எழுப்புறார். அவனை சந்திக்க, அவனை ஜெயிக்கத்தக்கான ஒரு ராஜாவை எழுப்புறார். இந்த ராஜாவாகிய கோரேசை எழுப்பி அவனை கொண்டு தம்முடைய ஆலயத்துள்ள பனிமூட்டெல்லாம் திரும்ப கொண்டு வருவார். ஆலயத்தை கட்டும்படி செய்வார். இப்படியாக தேவன் அதுக்கான ஒரு அபிஷேகத்தை அவன் மேல வச்சிருந்தனால, நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் முதல்ல அபிஷேகத்தை கொடுத்துவார். அந்த எபிலிட்டி அவனுக்கு, அதுக்கு அந்த யோசனைகள் அதுலதான் வரும், அந்த கிருபையெல்லாம் அதுலதான் வரும், வாசல் வரும், தரிசனம் வரும், பாரம் வரும். அபிஷேகம்னாலே ஒரு காரியத்தை செய்வதற்கான எபிலிட்டி, ஒரு திறன், ஒரு கிருபைகள். ஆவிக்குரிய முறையில சொல்லுகிறேன், ஆவிக்குரிய காரியங்களை சொல்லுகிறேன். ரெண்டாவது, ராஜாவை பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் பார்க்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு, எலியாவை சொல்ற, எலிசாவை தீர்க்கதரிசி என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு, தீர்க்க தரிசனத்துக்கான தீர்க்க தரிசியாக ஒரு அபிஷேகம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது 5 வகையான ஊழியமா வருது. எபேசியர்ல வாசிக்கிறோம் 4:12-13 சரீரமாய் கிறிஸ்துவின் சரீரமாய் சபை பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் சுவிசேஷர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் போதவர்களாகவும் என்ன பண்றாரு, அபிஷேகம் பண்ண பிரித்து எடுக்கிறார், ஊழியக்காரர்களை ஏற்படுத்துகிறார். சபையாகி கிறிஸ்துவின் சபையாகிய சபை. கிறிஸ்துவின் சபை என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் கட்டடம்னு நினைக்கிறேன். கட்டடம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்துமா ஆவியும் கனெக்ட் ஆகிற இடங்கள் தான். அல்லது முன் குறிக்கப்படுவர் தேவன், இந்த முழு உலகமும் ரட்சிக்கப்படும் தேவன் சித்தமா இருக்கிறார். ஆனா கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அறிவார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய ஜனம் எகிப்தியராய் இஸ்ரவேலருக்கு வித்தியாசத்தை உண்டாக்குவேன். இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனம் என்று சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், அதுக்கு முன் குறிக்கப்பட்டவர்கள், முன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கென்று
ஊழியக்காரர்லாம் நம்ம கத்த என்ன பண்றாரு? எழுப்புகிறார். அப்போ சில அபிஷேகம் உள்ளவர்களுக்கு ஆத்துமாக்கள் என்ன பண்றாங்க? சபைகள் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. சபை சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. சபைகள் என்ன பண்ணுது? ஸ்தாபிக்கப்படுது. அப்போ சில அவர்களை கொண்டு சபைகளை ஸ்தாபிக்கிறார். குரூப்ஸ், சபை என்று சொல்லும்போது குரூப்ஸ், கட்டடம் இல்ல, ஆத்துமாக்களுடைய சேர்க்கைகள், ஒரு ஐக்கியம், ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம் தான் குரூப்ஸ். அந்த குரூப்ஸ்க்கு பேரு தான் சபை. அது 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாம், 100 பேர், லட்சக்கணக்காக இருக்கலாம். கனெக்டிவ், ஒரு ஹப்பு, கூடுகை. அது ஒரு சர்ச்சில் கூடலாம், வீட்டில் கூடலாம், அல்லது ஒரு மண்டபத்துல கூடலாம். சம்திங் சபை கூடுகிறது. சபையை கூட்டு இல்லையா? ஸோ தேவ ஜனங்களாக கூடி அழைக்கப்பட்டவர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க? கூடுறாங்க. அப்படியே அழைக்கப்பட்டவர்கள் கூடுகையில் என்ன நடக்குது? சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி நடக்குது, ப்ராஃபட்ஸை கத்த கொண்டு வராரு, அப்போஸ்தலரை கொண்டு வராரு, அப்போஸ்தல அபிஷேகம், தீர்க்கதரிசிகளுக்கான அபிஷேகம். அந்த எப்படி கோரேசுக்கு தேவன் சபையை கட்டும்படி சொன்னாரோ, அதே அப்போஸ்தலராகிய அப்போஸ்தல அபிஷேகம் இருக்கிறவங்களுக்கு தான் சபை ஸ்தாபிக்கப்படும். அவங்களால தான் சபை உருவாக்கப்படும். அவங்க போனாங்கன்னா அந்த ஏரியாவில் ஓப்பன் ஆயிடும். சபை அவங்களுக்குன்னு வாசல் தரும். அது அழைப்பு அபிஷேகம், அந்த அபிஷேகம் இல்லாதவங்க சபையை ஸ்தாபிக்க முடியாது. அப்படி எப்படியோ செல்வாக்கிலையும் பணம் பலத்திலையும் ஊழியத்தை தொடங்கினா நிற்காது. கொஞ்ச நாளைக்கு ஓடும், அப்படி நின்றும். சாத்தான் வந்து நிப்பாட்ட. ஏன்னா அங்க அந்த கிருபை இல்லை, அந்த அபிஷேகம் இல்லை. அப்போஸ்தலரை கொண்டுதான் சபைகள் ஸ்தாபிக்கப்பட முடியும். அவர்களுடைய அஸ்திபாரம் போட்டிருக்கணும். அவங்க எங்கேயோ ஒரு அஸ்திபாரம் போட்டிருப்பாங்க, அதுல யாரும் கட்டலாம், தப்பு இல்லை. ஆனா அப்போஸ்தலருடைய கைகள் அஸ்திபாரம் போட, யாருடைய கைகள் அஸ்திபாரம் போடும் அந்த கைகளை கட்டி முடிக்கப்பட வேண்டும் சொல்லப்படுகிறது. சரி, அப்போ அப்போஸ்தல அபிஷேகம், தீர்க்கதரிசிகளுடைய அபிஷேகம், தீர்க்கதரிசிகளுடைய டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிஸ், மிராக்கிள் மினிஸ்ட்ரிஸ், ப்ராஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரிஸ், இதெல்லாமே அவங்க செய்வாங்க. ஏன்னா சபையை கட்டி எழுப்பப்படுது. சரீரமாய் சபை என்ன பண்ணணும்? கட்டி எழுப்பப்படுவதற்கு, அது பக்தி விருத்தி அடைவதற்கு, அது ஸ்ட்ரென்தன் ஆகணும், அது நிற்கணும். அதுக்கு இந்த மினிஸ்ட்ரிஸ், அப்புறம் சுவிசேஷ அழைப்பு, அபிஷேகம், சுவிசேஷர்கள் அவங்க அந்த சுவிசேஷம் சொல்லாம இருக்கவே முடியாது. அபிஷேகம் அவங்களால, அவங்க சொன்னாங்கன்னா உடனே ரட்சிக்கப்படுவாங்க ஜனங்கள். அநேக ஜனங்கள் மாஸ் எல்லாருமே ரட்சிக்கப்பட முடியும். அவங்களுடைய அந்த கிருபைகள் இருக்கு. சுவிசேஷ அழைப்பு உள்ளவர்கள், சுவிசேஷ அபிஷேகம் இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படலை, ஒரு நம்ம பேசி பார்த்து ரட்சிக்கப்படலைன்னு சொல்லிட்டே இருக்கிறோம், ஃபாலோ பண்றோம், எல்லாம் பண்ணாலும் ரட்சிக்கப்படலை. ஆனா அவங்க சொல்லும் போது உடனே ரட்சிக்கப்படும். ஏன்? அந்த அபிஷேகம் வேலை செய்யும். அவங்க சொல்லும் போது மனம் திரும்புவாங்க, கண்ணீர் விடுவாங்க, அர்ப்பணிக்கப்படுவாங்க. ஏன்? அந்த அபிஷேகம். சுவிசேஷ மேய்ப்பர்கள், சபைக்குள்ள ஒரு ஆசாரிய ஊழியர், ஆசாரியரை போல மேய்ப்பர்கள், ஊழியத்தில் மேய்ப்பர்கள் சபையை மேய்க்கணும். எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்காது. மேய்ப்பர்களுடைய அபிஷேகம் இருக்கும். ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள 2-3 அழைப்புகள் சேர்ந்து செய்யும். எல்லாமே பவுல் அப்போஸ்தலருக்கு அவர் மிராக்கிள் மினிஸ்ட்ரிஸ் நடந்தது. ஆனா சபையும் ஸ்தாபித்தார், சுவிசேஷம் அறிவித்தார், சத்தியத்தையும் போதிச்சார். எல்லா வகையான கிருபைகளும் அவர்கிட்ட வேலை பார்க்கும். அதுபோல சில ஊழியக்காரர்கள் சில கிருபைகள் வேலை பார்க்கும். ஆனா தேவன் ஒவ்வொரு கிருபைகள் அவர் அஸ்திபாரங்களை போட்டிருப்பார். மேய்ப்பருக்குரிய கிருபை, மேய்ப்பருக்குரிய அபிஷேகம். அவர் வந்தாருன்னா ஆத்துமாக்கள் அப்படியே சபையில கூடுவாங்க. நீங்க சபைக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டு சேர்க்கிறத விட அவர் போனாலும் அந்த கூடு அப்படியே அந்த இடத்துல என்ன பண்ணணும்? அப்படியே ஆத்துமாக்கள் ஈ வைக்கிற மாதிரி அல்லது எறும்பு வைக்கிற மாதிரி வச்சிருவாங்க. ஏன்? அந்த அபிஷேகம் இழுக்கும், ஸ்பிரிட்ல ரலம்ல இழுக்கும். அதே போல போதகர்கள், ஆசாரியர், ஊழியர்கள், அது டீச்சிங் மினிஸ்ட்ரிஸ், ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை அவங்க பேசுனாங்கன்னா அப்படியே உள்ள இறங்கும். ஆனா மற்றவங்க சொல்லி இறங்காது. ஏன்? அந்த கிருபைகள் இல்லை, அந்த அபிஷேகம் இல்லை. போதகருக்குன்னு அபிஷேகம், டீச்சிங் மினிஸ்ட்ரிஸ், அந்த போதனை இருந்தால்தான் கண் திறக்கப்படும். எல்லா அழைப்புலையும் ஒரு விசேஷமான கிருபைகள் இருக்கு. ஒவ்வொரு அழைப்புலையும் ஒரு விசேஷமான கிருபைகள் இருக்கு. ஒரு அபிஷேகம் தான், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு விசேஷமான அபிஷேகம்.
அந்த அபிஷேகம் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எல்லாமே ஆவிக்குரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஆகவே உங்களை ஊழியக்காரனா அழைச்சது அந்த 5ல் நிச்சயமா அழைச்சு ஏதாவது ஒரு கிருபை இருக்கு. அப்போ நீங்க கேட்கலாம், என் ஊழியத்தை எந்த காலிங் எனக்கு இருக்குன்னு நான் இப்படி அறிஞ்சுக்கிறேன். நிறைய கேட்குற கேள்வி. நானுமே அதில் கன்ஃபியூஷனாக இருந்தேன். ஆண்டு ஏண்ட தெளிவாக சொன்னதை நான் சொல்றேன். பாரம், எதை குறித்த பாரம், என்ன செய்யணும் பாரம் தான். அதுதான் உங்களுடைய அழைப்பு. அந்த காலிங் எது, எதை குறித்து ஒரு பாரம், காஸ்வல் சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கேன்னு ஒரு பாரம் வந்துச்சுன்னா சுவிசேஷ அழைப்பு உள்ள இருக்கு. இல்ல சபைகளா ஸ்தாபிக்கணும் ஒரு பாரம், இது இன்வெர்டரா வர்றது. யாரை பார்த்து வரல, யாரும் உங்களுக்கு டீச் பண்றதுனால வரக்கூடாது. இல்ல யாரோ ப்ராஃபிட் சொன்னாங்க அதனால தயவு செய்து அப்படி போகாது. எந்த தீர்க்க தரிசனம் எந்த டைரக்ஷனா இருந்தாலும் வெளியில உள்ள டைரக்ஷன் படி நம்ம மூவ் பண்ணக்கூடாது. நமக்கு ஆவியான கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கணும். இந்த பர்சனலா வர எபிலிட்டி இன்னைக்கு யூடியூப்ல நிறைய இருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ற, இவங்கள ஃபாலோ நல்லா கவனிங்க. எலியாவுக்கு எவ்வளவு விசேஷ கிருபை கொடுத்தாரோ அதே கிருபை தான் எலிசாவுக்கும் கொடுத்தாரு. ஆனா எலியாவையும் அழைச்சாரு, எலிசாவையும் அழைச்சிருந்தாரு. இந்த எலிசாவை அழைச்சிருந்தது ஆனா நம்ம பிசிக்கலா பார்க்கும்போது இவர் எலியா வர்றாரு, அவர் மேல சால்வையை போறாரு, இவர் வந்தாரு, இவருக்கு அவர் பணிவிடை செஞ்சாரு. பணிவிடை செய்யறதுனால எபிலிட்டியை வாங்குவோம் இல்லை. எலிசாவை முன்னாடியே தேவன் தெரிந்து கொண்டார். என்ன சொல்றாரு பாருங்க. அங்க கர்மேல் பருவத்துல, அங்க ஓரே பருவத்துல அவன் போறான் எலியா. 40 நாள் நடந்த பிறகு நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், நான் போதுன்றார் வாழ்க்கை. இல்லை நான் செய்ய வேண்டிய என்னன்னு சொல்லும் பொழுது ஓரே பருவத்துல சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை நீ என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்துல தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்துல வை. அவனை தெரிந்து இந்த பேரு, அந்த ஊரு, அந்த ஊரு, அந்த பேர் உள்ளவனை தெரிந்து கொள்ளாரு. அதுக்கு அடுத்து இன்னொரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. எகு, அந்த பேரை சொல்ற, அவரு தான் சொல்ற எகு. இந்த பேர் இதெல்லாமே தேவன் பரலோக ராஜ்யம் முன் குறிக்கிறது. ஊழிய அழைப்பு, ஊழிய கிருபைகள் எல்லாமே பரலோக ராஜ்யம் நம்மளை முன்குறித்திருக்கிறது. பேர் மோக்கொண்டு பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறது. இந்த பேரை சொல்லி. ஆகவே உங்களுக்கு தேவன் உங்க மேல இருக்கிற அந்த கிருபை வரங்களும் தானாகவே அது வெளிப்படும். அது உங்களுக்குள்ள பார்க்கப்பட வேண்டும். வெளியில பல காரியங்கள், பெரிய காரியங்களை கூப்பிட்டுருக்கலாம். இப்போ எலியா எலிசாவை என்ன பண்ணாரு, ஒரு ஆர்டினேஷன் கொடுத்தாரு, வா என் பின்பற்றி வான்னு கூப்பிடுறாரு. ஆனா எலிசாவுக்கு அந்த கூப்பிட்ட உடனே போகிறாருன்னா அவருக்கு என்ன இருந்திருக்கு, முன்னாடி அந்த அழைப்பு அவர் மேல இருந்ததை அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் போறாரு, கீழ்ப்படுகிறார். அதனாலதான் செய்ய முடிஞ்சு. எந்த ஒரு அழைப்புக்கும் கீழ்ப்படிஞ்சு ஒரு தீர்க்கதரிசியா நான் போகணும்னா அது உடனே போக முடியும். ஏன்னா அவர் ஒரு டைரக்ஷன் இருந்தாரு. எலிசா என்ன பண்ணிட்டாரு, 12 ஏறு மாடுகளை போட்டு அழகா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், தொழில் பண்ணிருக்கிறார், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறார், ஒரு ஒரு தொழில் இருக்கிறாரு, ஒரு இன்கம் சோர்ஸை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுல என்ன பண்றாரு, கூப்பிட்ட அந்த வார்த்தை வந்தோடனே கீழ்ப்படுகிறார். அதுக்கு முன்னாடி அவருக்கு மேல என்ன பண்ணுது, அந்த கிருபை அவர் மேல முன்குறிக்கப்பட்டிருந்தனாலதான் அவரால் என்ன பண்ண ஒபீடியன்ஸ் பண்ண முடியுது. இதை கேட்கிற தேவச்சனமே, இந்த காலை வேளையில ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த பாரம், ஊழியமும் அபிஷேகம், ஊழியமும் அபிஷேகம், ஊழிய கிருபைகளும் அபிஷேகமும் இன்னைக்கு நமக்கு அவசியமா இருக்கிறது. ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் ஊழியக்காரனா அவங்களை தெரிந்து கொண்டாருன்றான், கன்ஃபியூஷனே இல்லை. நம்மளா ஊழியத்துக்கு வரக்கூடாது. அந்த அழைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த அழைப்புமே எப்போ வரும், ஏதோ காத்திருந்து நான் பார்க்க போறேன், பிரச்சனைகள்னால ஊழியத்துக்கு வரக்கூடாது. பேதுரு எப்போ வந்தாரு ஊழியத்துக்கு, பிளெஸிங்ஸ் பார்க்கிறாரு, ஓவர்ஃப்ளோ. அப்புறம் தான் ஆண்டவர் அழைக்கிறார், நீ மனுஷர்களை பிடிக்கலாக. அவராகவே விட்டுறாங்க, அவங்களாவே வளைய விட்டுறாங்க. ஏன், அன்பு நிமித்தம், ஆசீர்வாத நிமித்தம். இதை கேட்டுக்கோ தேவ ஜனமே, நீங்கள் நானும். மோசை எப்போ கூப்பிட்டாரு, ஆடுகளை மேய்ச்சி, நல்ல ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ், நல்ல டாப்ல இருக்கிறான். ஆண்டு என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. ஸோ அதுக்காக அப்போ சின்ன வயசுலேயே சில பேர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், தப்பு இல்லை. வாலிப வயசுலேயே ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க. சாமுவேல் என்ன பண்ணாரு, அழைச்சிட்டார், அவனை உருவாக்குறாரு, சபைக்குள்ளேயே வளர்றான். அது விசேஷமான காரியம். ஸோ ஆகவே அப்போ அடையாளங்கள் நம்ம சொல்லும் பொழுது
ஊழிய அழைப்பு அது முதல்ல வெளியில ஏதோ ஆள் வெளியே தேவ நோக்கங்கள் தேவ சித்தங்கள் படிதான் நமக்கு ஊழிய வாசல்கள் திறக்கப்படுகிறது. பரம மண்டலங்களுடைய கிரியைகள்னாலே நமக்கு வாசல்கள் திறக்கப்படுகிறது. இது நம்மளா, அதாவது நீங்க ஊழியக்காரன்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு செய்ய வேண்டுமோ அந்த இடமும் அந்த லொக்கேஷன் அந்த ஆட்கள் அந்த பாரம் அது எல்லாமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். அது ப்ரிப்பேர் ஆகுதான்றத தேவனுக்கு தான் தெரியும். தேவன் தான் என்ன பண்ணாரு, மக்களை ப்ரிப்பேர் பண்ணி லொகேஷன் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றாரு. உங்களையும் ப்ரிப்பேர் பண்ணுவார். சரியா சிங்க் பண்ணுகிறதுல தேவன் உண்மை உள்ளவராக இருப்பார். ஆகவே இந்த காலை வேளையில இந்த நாள்ல தேவன் என்கிட்ட பேசுனதை சொல்லுகிறேன். ஊழிய அழைப்பு உங்கள்கிட்ட இருந்தா பயப்படாதீங்க, தைரியமா ஊழியத்தை செய்யுங்க. நிறைய பேர் ஊழியத்துல ரிசல்ட்ஸ் எப்படி ஒரு முன்னேற்றம் பார்க்க முடியலன்னா ஒரு விரக்தியில இருக்கிறாங்க. இதை மத்தேயுல வாசிக்கிறோம். வேலைக்காரர்கள் ஒரு எஜமான் என்ன பண்ணுவான், தன் தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்தும்படி என்ன பண்ணுவானா, அவன் காலையிலேருந்து ஆட்களை அனுப்புவானா. காலையிலேருந்து நிற்கிற ஒவ்வொரு ஆளாக கேட்டு நீங்கள் என்ன இங்கே நிற்கிறது என்ன, எங்கள் வேலையிடவில்லைன்றான். போங்க நியாயமான கூலி பெறுவீங்க, போங்க நியாயமான. ஒரு கூட்டமான மக்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருந்தாங்க. இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கு. பொழுது விடிய பொழுது சாய போகுது, சூரிய உதயம் மறைய போகுது. அப்போ அந்த நேரத்தில் இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. ஒரு 3 மணி ஏறக்குற 3 மணின்னு வச்சுக்கோங்களேன். 3 மணிக்கு ஒரு சில கூட்டம் நிக்குதான். எதுக்கு வேலை செய்யாம காலையிலும் சும்மா நின்றுட்டு இருக்காங்க. வேலை செய்யலையா அப்படின்னு. ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை, எங்க வேலையே வரல, வேலை செய்யணும் நாங்க ரெடியா தான் இருந்தோம். இன்னைக்கு ஊழிய அழைப்பு பெற்றுட்டு எனக்கு ஊழியமே செய்ய ஒரு ஆத்துமாக்களும் வர மாட்டேது, அல்லது ஒண்ணுமே செய்யல, ரொம்ப ஒரு விரக்தியா இருக்கேன்னா நீங்க சோர்ந்தே போகாதீங்க. அது உங்க மேல மிஸ்டேக் இல்லை. ஆமே, தேங்க்யூ. அது உங்க மேல மிஸ்டேக் இல்லை. நீங்க ரெடியா தான் இருக்கிறீங்க ஊழியம் செய்வதற்கு. அதுக்கான என்ன வரல, ஒரு அழைப்பு அந்த என்கவுண்டர் வராம இருக்கு, லொகேஷன் ஓபன் ஆகல, ஒரு குறிப்பிட்ட அந்த அந்த தேவைகள் கரெக்டா மக்களுடைய தேவைகள் என்ன பண்ணல, வரல, தேவைகள் நிவர்த்தியாக. அதுதான் ஆண்டு அந்த நேரம் சரி நீங்க ராமலு சும்மா வாங்க நியாயமான ஒரு கூலி தரேன்னு சொல்லி அப்பதான் கூப்பிடுறாரு. அவர் தான் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு இழுத்துட்டு போறாரு, போங்க வேலையை. ஆனா தேவன் கூலி கொடுக்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே கூலியை கொடுத்தாரு. காலையில இருந்து வெயில் கஷ்டத்தை ஜகிச்சவங்க ஒரே, அது அவர் சொல்ற என்னுடைய இஷ்டம், எனக்கு தேவை வேலை பார்த்தா கூலி, நான் ஒரு கூலியை கொடுப்பேன். ஆக மொத்தம் நாளைக்கு வேலையாட்களுக்கு கத்த கூலி என்ன பண்ணுவார், நிச்சயமா கொடுப்பார். உங்களுக்கு எனக்கும் கத்த கூலியை கொடுப்பார். அழைக்கப்பட்டவர்கள் நீங்க சோர்ந்தே போக தேவையில்லை, ஊழியக்காரர்கள் சோர்ந்து போக தேவையில்லை. ஆனா நீங்க சில ஊழியக்காரர் காலைங்க சார் டெவலப் பண்ணி அழைப்பு அழைப்பு கிருபைகளை தாளந்துகளை என்ன பண்ணணும், டெவலப் பண்ணிக்கணும். ஒரே ஒரு சுவிசேஷ அழைப்பு இருந்துட்டு ஒரு விசுவாசியை தான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அந்த நாட்கள் அப்படிதான் செய்ய முடியுதுன்னா அப்படிதான் கொண்டு போறாரு. ரைட்டு, ஆண்டோட பெஸ்டா தான் கேட்போம், கேட்காம இருக்க மாட்டோம். இன்னும் நல்லா உழைக்கணும், இன்னும் ஓடணும் தான் கேட்போம் யாருமே இல்லையா. எல்லாருக்குமே அந்த சொன்னீங்கன்னா அப்படியே வெடிச்சுக்கிட்டு வரும். அவ்வளவு தூரம் வேலை பார்க்கணும் ஆண்டவரே, நல்லா உழைக்கணும், எல்லாருக்குமே டிசைர்ஸ் இருக்கும். ஆனா நீங்க செய்யறது ஏதோ சின்னதா செஞ்சுட்டு இருப்பீங்க. தப்பா நினைக்க வேண்டாம். அது கூட செய்யலனாலும் அழைச்சிட்டாருன்னு சொன்னாலே அமைதியா இருந்தாலே போதும். ஆண்டவர் வேலை கொடுத்தா வேலை செய்வோம், வேலை இல்லைனாலும் அமைதியா இருங்க. அழைக்கப்பட்டவர்கள் கூலியை பெறுவார்கள். அதுக்கான சீசனையும் கத்த என்ன பண்ணுவாரு, கொண்டு வந்துருவாரு. ஆகவே சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் அப்படி ஒண்ணுமே இல்லை. சின்ன ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காரன் ஒண்ணுமே இல்லை. அனுபவங்கள் வயசுகள் கூட போயிருக்கலாம், அதுக்கு முன்னாடி ஆண்டை கொண்டு போனது. ஆகவே ஆக மட்டும் தேவன் முன்பதாக ஊழியக்காரர்களாக இருப்போம் என்றால், அழைச்சிருப்பார் என்றால் நீங்கள் நானும் சோர்ந்து போக தேவையில்லை. அழைப்பு வர வரைக்கும் காத்திருப்போம். அழைக்கப்பட்ட அழைப்பு இருக்குது. அழைப்பு விருத்தி அடைய வரைக்கும் ஒரு சீசன், தன் காலம்னு இருக்கு. அந்த காலம் வரைக்கும் நம் காத்திருப்போம். காத்திருந்தாலும் ஆசீர்வாதம் தான், அதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஆசீர்வாதம் தான், எல்லாமே ஒண்ணுதான். ஆக மொத்த கூலின்றதை எஜமான் நமக்கு தருவார். ஆகவே ஊழியமும் ஊழிய அபிஷேகமும் நமக்கு இந்த நாட்கள்ல விசேஷ கிருபையா இருக்கிறது, அது தேவைப்படுகிறது. ஊழிய அழைப்பு ஊழியத்துக்குன்னு அழைச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, அந்த கிருபையை கொடுத்துருப்பாரு. அதை நீங்க இப்போ போக 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 பார்க்க பார்க்க கனெக்ஷன்ஸ் மூலமாக ஆண்டவர் செய்வார். மோசேக்கிட்ட அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஒரு கனெக்ஷன்ஸை என்ன பண்ணாரு, கொஞ்சம் அசஸ் பண்றதுக்கு ஆண்டவர் கான்டாக்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுப்பார். நிச்சயமாக
உங்க ஊழியத்தை தடப்படுறதுக்கு இன்னொரு ஊழியக்காரனை கொண்டு வருவார். 2 ஊழியக்காரர்ல சேர்ந்து நிறைய பேர் ஃபெயிலியர்ன்றீங்க. ஆனா பைபிளுக்கு படி என்னது, ஒரு பவுலை தூக்கி வரக்கு ஒரு பர்னபா ஊழியம் நடந்துச்சு. பர்னபா இல்லைன்னா பவுல் வந்திருக்கவே முடியாது. அப்படி தேவன் நீங்க சொல்ல நெகட்டிவா இருந்தார். அதாவது நான் ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்கிறேனே, எங்கேயோ இருக்கிறேன், நான்லாம் அட்ரஸ் இல்லாத ஊழியக்காரனா இருக்கிறேன்னு கூட நினைக்காதீங்க. இங்க பவுல அப்படிதான் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், இப்படிதான் இருக்கிறாங்களே நிறைய பேர். பவுல ஆண்டவர் எனக்கு காட்டணும். பவுல் அப்போஸ்தலனுடைய என்ன குணாதிசயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப கொடூரக்காரனா இருந்தாருன்னு போட்டிருக்கு. அவனை குறித்து எல்லாம் பயந்து ஓடுனாங்க. சபையே ஓடிச்சு, தெரிச்சு ஓடிச்சு. ஆனா அவனை ரட்சித்து நான் ரட்சிக்கப்பட்டான்னு சொன்ன உடனே நம்ப பார்த்தான். சேர பயப்படல. சேர துணியை பயப்படுறாங்க. அவனை குறித்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பவே இல்லை. உள்ள சபைக்குள்ளேயே சேர்க்க முடியல. அப்பதான் பர்னபாவை கொண்டு வந்துதான் மைனஸ்ல இருந்தவரை கர்த்தர் என்ன பண்ணாரு, பிளஸ்ல கொண்டு வந்தார். ரொம்ப கீழே இருக்கலாம் அழைக்கப்பட்ட அந்த சபை, அந்த காங்கிரிகேஷன் சொல்றோம்ல, ஆவிக்குரிய அந்த ஆபீஸ், ஊழியக்காரர்கள் ஆபீஸ் இருக்கு, ஆவிக்குரிய ஆபீஸ். அந்த ஆபீஸ்க்குள்ள நீங்க உள்ள நுழைய கூட முடியாம அளவுக்கு மைனஸ்ல இருக்கலாம். உங்களை கண்டாவே ஆபீஸ் ஓடுற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நிச்சயமா அது மைனஸ் பிளஸ்ஸா மாத்துவார். அழகா இப்போ பவுலை கொண்டுதான் கடைசி பின்னாட்கள்ல டாப்ல போறார். எந்த யார் யாரு இது பண்ணாங்களோ, நெக்லெக்ட் பண்றாங்களோ அவங்க முன்னாடியே மேல கொண்டு வர்றாரு. பெரிய லெவல்ல பண்ணாரு. காரணம் ஒரே கிறிஸ்துவின் மேல ஆசை, அன்பு, சபையாகி சரீரமாய் சபை குறித்த பாரம். அவர் விருத்தியார் காலிங்க டெவலப் பண்ணார். நல்ல டங்ஸ்ல பேசினார். ஆவியானவரோட ஐக்கியத்துல பெரிய ஆவியானுடைய அன்புன்னு சொல்லி அவர் தான் அதை பேசுவார். யாருமே ஆவியானுடைய அன்புன்ற வார்த்தை பேசுனதில்லை. ஆவியானுடைய அன்பு நிமித்தம் வேண்டி, ஆவியானவருக்கும் ஒரு அன்பு இருக்கு. நம்மளுடைய அன்பு, அந்த அன்பையும் அவர் பேசுவார். அந்த அளவுக்கு ஆண்டவர் பெருக பண்ணினார். ஸோ இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல யார் எப்படி கேட்டாலும், தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். தேவன் உங்களை பிரித்தெடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாகவே அந்த கிருபைகளை வெளிப்படும். ஒருவேளை நீங்க விசுவாசியை போல இதை கேட்டுக்கொண்டுக்கலாம், உங்க மேல ஊழிய அழைப்பு வாஞ்சி இருக்கு, பாரம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க முதல்ல டெவலப் பண்ணுங்க. ஒரு டைரக்ஷன் இருக்கிறீங்க, நல்லதுதான். ஆனா ஆண்டவர் சீசனை உண்டாக்குவார். சரியான நேரத்துல உங்களை என்ன பண்ணுவாரு, கனெக்டிவிட்டி ஆட்களை கொண்டு வந்து சேர்த்து உங்க ஊழியத்தை தொடங்கி வைப்பார். ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாள்ல ஊழியமும் அபிஷேகமும், ஊழிய அழைப்பும் அபிஷேகம் தலைப்பு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் இருதயத்திலிருந்து போட்டீங்க. சத்தியத்தை பேசக்கூடிய கிருபை கொடுத்தீங்க, நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒரு ஜனத்துக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். அநேகருடைய இருதயத்துல அது கிரியை செய்யட்டும். யார் யார் அழைக்கப்பட்டு சோர்ந்திருப்பாங்க ஊழியக்காரர்களை பலப்படுத்தட்டும். யார் யார் என்ன காலிங் தெரியாம திணறி இருப்பாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கிருபை வரங்களை வெளிப்படுத்துங்க. அது உள்ள இருந்து வேலை செய்யட்டும். அபிஷேகத்துல நிரப்புங்க, கிருபையில நிரப்புங்க. ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் இன்னும் உழைக்க ஓட கிருபை தாங்க. கர்த்தருக்கு ஊழியம் ஆவியில் அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னீங்களே, ஆவியில அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கிருபை தாங்க. ஆசீர்வதியும் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.